இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைந்தது ஒரு 5000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதும். இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு வீட்டில் இருந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பொருள் எல்லா இடத்துலையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள், நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருள். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக இன்னும் பெரிய பெரிய அளவுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஒரு தொழில்னே சொல்லலாங்க. சரி, என்ன தொழில், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதுக்கான பொருள் என்ன, அதுக்கான என்னென்ன பொருள் தேவைப்படும், எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஃபார்முலேஷன், இதை எப்படி நம்ம ஃபார்முலேஷன் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு ஃபார்முலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சே இருங்க. ஏன்னா புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலேஷனோட கைடன்ஸ் பண்ணுறேன். என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே வருவோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, வீடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு வீடு என்ன தான் கட்டினாலும் அந்த பெயிண்ட் கொடுத்தா தான் வீடோட அழகே அட்ராக்டிவாக மாறும். அப்படி வால்க்கு தேவைப்படுற பெயிண்ட்டோ, டோருக்கு தேவைப்படுற பெயிண்ட்டோ நம்மளே எப்படி குறைந்த முதலீட்டில் ஒரு சின்ன லெவலில் மினி ஃபேக்ட்ரி மாதிரி நம்மளே எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் என்னென்ன, எங்கெங்கே வாங்குறது அப்படின்றதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் சைட் பை பிஸ்னஸாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஆல்ரெடி இல்லை எனக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாலுக்கு அடிக்கிற பெயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒன்று. கலர் இதில் ரொம்ப மெயினாக இருக்கக்கூடிய அட்ராக்டிவான கலர். இதில் பிரச்சனை என்னென்னா, கலரை நம்மளே தாங்க உருவாக்கணும். கலருங்கிறது ஒரு ப்ரைமரி கலர் தாங்க இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு கலர் தேரி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைமரி கலரை வச்சு நம்மளே அட்வான்ஸாக அடுத்தடுத்த கலர் கொண்டு வர்றது. பெயிண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கலர். இது போக ஃபார்முலேஷன். நீங்கள் பண்ணக்கூடிய பெயிண்ட் செவரில் அடித்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம ஒரு பெயிண்ட்டை நம்மளே உருவாக்கி நம்ம கொடுக்கணும். சரி, இதை எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம்? சின்ன சின்ன கடைனா ஹார்ட்வேர் கடை பெரிய பெரிய லெவல்லலாம் அவங்க கம்பெனி பிராண்டட் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன ஹார்ட்வேர் கடையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் பண்ணலாம். இது போக புதுசாக ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா இன்ஜினியர், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய பெயிண்ட்ஸை நீங்களே சஜஸ்ட் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட்ஸ் விற்கிது, நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன், ஒரு டைம் வாங்கி அடித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு கன்வின்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட பெயிண்ட்டோட குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணணும் இல்லையா? நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய பெயிண்ட்டை அடித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அது ஸ்டே கொடுக்குது, எப்படிலாம் கொடுக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்ஷன் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது ஓகே. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அப்படித்தான் நீங்கள் கமர்ஷியலாக அதை கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓரலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம கதவு, இரும்பு இதுக்கெல்லாம் அடிக்கிற பெயிண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த இரும்பு வேலை, கதவு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு டைம் ஓரலாக பேசி பார்க்கலாம். இப்படி தான் மெல்ல மெல்ல தான் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வரணும். எடுத்தோடனே பெரிய கடையில் கொண்டு நான் என்னோடய பொருளை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சின்ன சின்ன இடத்துல இருந்து
நகர்ந்து போகும்போது தான் உங்களுடைய பொருள் பெரிய இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அங்கேயே போய் சேரும். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இதுக்கான ஃபார்முலேஷன் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத தான் மெயின் ஸ்ட்ரகிளே இருக்குது. ஸோ நான் வால் பெயிண்ட்டுக்கான ஃபார்முலேஷன் கொடுக்குறேன். 5.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி டிஸ்டில் வாட்டராக இருக்கணும். ஸோ அக்ரிலிக் பெயிண்டர். இன்னொன்று, நம்ம கொடுக்கக்கூடிய பெயிண்ட் குவாலிட்டி சொன்னேன் இல்லையா, நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்து தான் பெயிண்ட்டோட குவாலிட்டி கண்டிப்பாக வரும். வாங்கக்கூடிய மெட்டீரியல் நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்குங்க. ஸோ உங்கள் பெயிண்ட் ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்கும். அக்ரிலிக் பெயிண்டர். ஸோ இது 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. கால்சியம் கார்பனேட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பவுட்ருங்க. இந்த கால்சியம் கார்பனேட் நிறைய இடத்துல சேர்க்குறாங்க. எங்கன்னா க்ளே ஒர்க்கு பண்ணுறதுக்கு சேர்க்குறாங்க. இப்படி நிறைய இடத்துல கால்சியம் கார்பனேட் சேர்க்குறாங்க. டிட்டானியம் டாக்சைடு அப்படின்னா உங்களுக்கு கலர் அது ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது. கலரை பிரைட்னிங் ஆக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு கலர் போட்டாலும் அந்த கலரை நல்ல ஒரு பிரைட்னிங்கை ஆக்கி கொடுக்கக்கூடியது டிட்டானியம் ஆக்சைடு. HCl. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக்னருங்க. HCl இது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்தியா மார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய இடத்துல இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏஜென்ட் ஒரு 10 ml எடுத்துக்கணும். அடுத்து ப்ரெசர்வேட்டிவ் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரெசர்வேட்டிவ். நீங்கள் பண்ணக்கூடிய பொருளை ஹைஜீனிக்காக பண்ணணும், சுத்தமாக பண்ணணும். எந்த பொருள் பண்ணாலும் கரெக்டான ஃபார்முலேஷன் கரெக்டான முறையில் பண்ணணும். அடுத்து கலர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய கலர் தான் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி பிரைமரி கலர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ கலரோட ஃபார்முலேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இது போக நம்ம ஒரு ஃபார்முலேஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் இதை எப்படி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எனி டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.